தாவேகா தலைவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நேரத்துல பாஜக தில்லுமுள்ளு செஞ்சது அப்படின்னு பிரச்சாரத்துல பாஜக தில்லுமுள்ளு பண்ணியிருந்தா தமிழ்நாட்டில் நாங்களே இப்போ ஆட்சிகள் எல்லாம் இருக்க வேண்டியிருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தல்னாக்கி அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு 5 வருஷத்துல பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல், சட்டமன்றத்திற்கு ஒரு தேர்தல், பிறகு இடைத்தேர்தல்கள், பிறகு உள்ளாட்சி தேர்தல்கள், எவ்வளவு அரசு பணம் செலவாகுது. அரசு பணம் செலவாகுங்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். அவர் முன்னாடி அவருக்கு விஷயங்கள் அரசியல் தெரிஞ்சிருந்தா தெரியும். ஒட்டுமொத்தமா ஒரே தேர்தல் ஆல் இந்தியா ஃபுல்லா நடந்த காலங்கள்லாம் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட அவருடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகை எழுதியிருக்காரு. நெஞ்சுக்கு நீதி இதுல சுயத்தில் எழுதியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க படிச்சு பார்க்க. ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், 5%, 12%, 18%, 28%. இந்த ஸ்லாப்லாம் இருந்துச்சு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசு நிதியமைச்சர் மட்டும் இதை செய்யறது இல்லை, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய முடிவு தான் அது. ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் ஒரு தவறுதலான ஒரு புரிதல் என்னன்னா, இது மத்திய அரசு மட்டும் தான் போடுது, மாநில அரசு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு மாயை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில கூடி தான் அதை முடிவு எடுக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த 5%, 12%, 18%, 28%, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாங்கன்னா, இது நிறைய பேருடைய ஒரு வேண்டுகோள் கூட. இந்த வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு 22ஆம் தேதியில இருந்து அந்த 12% அப்படியே எடுத்துறாங்க. 12% எடுத்துட்டு அதுல 90% கிட்டத்தட்ட 5% கொண்டு வந்துடுறாங்க. ஹோட்டல்கள் சாப்பாடு எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதுல 10% எடுத்துதான் 18% கொண்டு போறாங்க. 28% என்னன்னா சிமெண்ட், கம்பி, மெட்டீரியல்ஸ், இது அப்படி 18% 10% குறைக்கிறாங்க. ஏன் 10% குறைக்கிறாங்கன்னா, கட்டிட பொருட்களுடைய விலைகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 28% 10%, 18% குறைக்கிறாங்க. 10% குறையும்.